இன்னைக்கு இந்தியாவிலேயே பணக்கார நடிகர் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட ஷாருக் கான் அப்படின்னு கரெக்டா சொல்லிடும். சல்மான் கான், அமீர் கான், ரன்பீர் கபூர், ரித்திக் ரோஷன் அப்படின்னு குடும்பமா பாலிவுட்ல கோலோச்சிற நடிகர்களை தாண்டி சாதாரண பின்புலத்திலிருந்து இருந்து வந்த ஷாருக் கான் நம்பர் 1 பணக்கார நடிகர் அப்படிங்கிற உயரத்தை எட்டியது அவரோட சம்பளத்தால மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவர் முதலீடு செய்த தொழில்கள் மூலமா தான். பாலிவுட் பாட்ஷான்னு எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஷாருக் கான் எந்தெந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எந்தெந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1992ஆம் ஆண்டு நடிகராக திரையுலகத்தில் என்ட்ரி கொடுத்த ஷாருக் கான் 10 வருடங்கள் கழித்து, அதாவது 2002ல் அவரோட மனைவி கௌரி கூட சேர்ந்து ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை துவங்குறாரு. இந்த நிறுவனம் சென்னை எக்ஸ்பிரஸில் ஆரம்பித்து கடைசியாக ஹிட் அடித்த ஜவான் வரைக்கும் பல்வேறு படங்களை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஎஃப்எக்ஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி 2006லேயே ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஎஃப்எக்ஸ் கம்பெனியும் துவங்கியிருக்காங்க. மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்துக்கு கூட ரெட் சில்லிஸ் விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தினர் தான் விஎஃப்எக்ஸ் பணிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ரெட் சில்லிஸ் நிறுவனம் ஷாருக் கானுக்கு கோடியா சம்பாதிச்சு கொடுக்குது. ஐபிஎல்னு ஒரு கிளப் கிரிக்கெட் கான்செப்ட் இந்தியாவில் வரப்போகுது, அதை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கிரவுத் மைண்ட் செட்டில் இருந்த ஷாருக் கானுக்கு நம்ம ஏன் ஒரு ஐபிஎல் டீமை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஐடியா தோணுச்சு. 2008ல் 675 கோடிக்கு வாங்கின கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட இன்னைய மதிப்பு 2000 கோடி. அதாவது 17 வருடங்களில் 3 மடங்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு கேகேஆர் டீம். இதையும் தவிர்த்து ட்ரிபாங்கோட் நைட் ரைடர்ஸ், அபுதாபி நைட் ரைடர்ஸ்னு உலகத்தில் இருக்கிற பல்வேறு கிளப் போட்டிகள்லையும் டீம்களை வாங்கி குவிச்சிருக்காரு ஷாருக் கான். இந்தியாவில் சினிமா கிரிக்கெட்டுக்கு அப்புறமா அதிகமான மார்க்கெட் இருக்கிறது மதுபானத்துக்கு தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாருக் கான் தன்னோட மகன் ஆரியன் கானோட இணைந்து டைவோல் அப்படிங்கிற நிறுவனத்தை துவங்கியிருக்காரு. இதன் மூலமா விஸ்கி, வோட்கா, பிளண்டட் மால்ட் விஸ்கி அப்படின்னு பல ப்ராடக்ட்களை தயாரிக்கிறாங்க. டிஷர்ட், ஸ்ட்ரீட் வியர்ஸ்னு பல்வேறு பொருட்களை இந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. மும்பையில் அமைந்திருக்கக்கூடிய கிட்சானியா அப்படிங்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட 24% பங்குகளை ஷாருக் கான் வச்சிருக்காரு. அதே போல மித்திக் அப்படிங்கிற என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திலையும் ஷாருக் கான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்துல மும்பையில தெருவோரம் படுத்து தூங்கின ஷாருக் கானோட வீடான மன்னத் இன்னைக்கு மும்பையோட முக்கிய அடையாளங்கள்ல ஒண்ணு. இந்த வீடு மட்டும் இல்லாம துபாய், லண்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ்னு பல இடங்கள்ல ஷாருக் கானுக்கு வீடு, நிலம்னு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. டெல்லியில ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஷாருக் கான் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காம அவருடைய தொழில் சாம்ராஜ்யத்தை அவரே உருவாக்குனது தான். ஷாருக் கானுடைய இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.